வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கொண்டக்கடலை குருமா, இன்ஸ்டன்ட் ராகி தோசை. இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. அதுவும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க கருப்பு மூக்கடலை வச்சு எப்படி இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக தேங்காய் கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதே டைமில் இந்த மாதிரி கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த கொண்டக்கடலை குருமா. எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொண்டக்கடலை குருமாக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு மூக்கடலை 150 கிராம், தேங்காய் அரை முடி, காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழுகர மசாலா, தாளிப்பு மசாலாக்கு தேவையான அளவு, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். கருப்பு மூக்கடலை குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த கருப்பு மூக்கடலையை நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம், அப்படி இல்லைனா ஓவர் நைட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு அரை உப்பு போட்டால் மட்டுமே போதும். அதிகமான உப்பும் வேண்டாம், கரெக்டான அளவு வேண்டாம். ஏன் கேட்டினா அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மூக்கடலை நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். அப்போ தான் அந்த மூக்கடலை கரெக்டாக உங்களுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணுன்னா ஒரு 2 நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதோட 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன், அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு சீரகம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். இதோட திருவி வச்சுருக்க இந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த ஈரப்பதம் கம்மியாகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலாவை இதில் போட போகிறோம். இந்த பவுடர் மசாலா மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டிருக்கேன். மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலா போடும்போது முக்கியமாக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த மசாலா போட்ட பிறகு தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசியாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அந்த மசாலாவோட டேஸ்ட் மாறும், ஃப்ளேவர் மாறும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமாக கவனித்து நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் எனக்குன்னா 100% நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சா தான் குருமா நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதே டைமில் அந்த கடலையோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறை இருந்தால் நீங்கள் சாப்பிடும்போது பல்ல படும். அப்போது வந்து டேஸ்ட் கரெக்டாக கொடுக்காது, காரமும் கொடுக்காது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மீதி உள்ள சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் மாறணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம். சில ரெசிப்பிலேருந்து வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போடுவோம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு வெங்காயம் குறைஞ்சபட்சம் ஒரு 80% நல்லா வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. இதோட தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இதோட மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதுக்கு மேலே அடிஷ்னலாக எந்த ஒரு பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணிட்டோம், அதனால் இந்த இடத்துல பவுடர் மசாலா வேண்டாம். வேக வச்ச இந்த கருப்பு மூக்கடலை போடுறோம். அதோட இந்த வேக வச்ச தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப முக்கியம், மூக்கடலை வேக வைக்கும் போது அந்த தண்ணி இல்லாமல் இந்த குருமா பண்ணி நல்லா இருக்காது. இப்போ இந்த தண்ணியும் மூக்கடலை ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வருது. இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா தேவையானதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதாவது அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நீங்கள் அடுப்பு விட்டு இறக்க வேண்டியதான். அதே டைமில் தேவையானதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குங்கன்னா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி. இதோட இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ராகி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 400 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ராகியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ராகியில் சில பேர் மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சுத்தமான ராகியை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும். அதே டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த ராகி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்ல வரேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, இந்த ராகி மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரவை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரவை எதுக்காக நான் யூஸ் பண்ண கேட்டேன்னா, கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை கூட சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரவை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாவு வந்து குக் பண்ணி முடித்த பிறகு ஒட்டுற தன்மை இருக்காது. இதுக்கப்புறம் தயிர் போட்டிருக்கேன். தயிர் இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு உப்பு போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவும் ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ உப்பும் போட்டாச்சு, தேவையானது தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. கரண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி மாவை ரெடி பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வீட்டில் எப்படி தோசை மாவு கரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்கும். அதாவது பேட்டர் ரெடியாக இருக்கும். இவ்வளோ தான். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு தோசைக்கல். நீங்கள் எப்போவுமே வீட்டில் தோசை பண்ணும்போது அந்த கல்லை ப்ராப்பராக சீசனிங் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போடணும். கல் கரெக்டாக சரியாக இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன தான் தோசை ஊற்றினாலும் தோசை கரெக்டாக வராது. அதுக்காக தான் கல்லை சீசன் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அழகாக நீங்கள் வீட்டில் தோசை எப்படி சுற்றுவீங்க அதே மாதிரி மாவு எடுத்து நீங்கள் சுற்ற வேண்டியதான் இந்த தோசைக்கல்ல. கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோசை ரெடி. பார்த்தீங்களா, இந்த தோசை திருப்பி போட்டோன்னே எப்படி வருது? இந்த மாதிரி தோசை வரணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டாப்பிங் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி விருப்பப்படுவாங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் டாப்பிங் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் கொஞ்சம் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எடுத்துருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்போ போல் தோசை ஊற்றுவீங்களா அது மாதிரி தோசை ஊற்றுங்க.
அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் பசலைக்கீரை, சீஸு, ஆனியன் டொமேட்டோ, மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் வேறு எதனா போகணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போடுறோம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ட்ரை ஆகாது. அதனால எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் அதிகமாக. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். அதே டைமில் இன்ஸ்டன்ட் தோசை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.